நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்கள் அம்மா, எங்கள் அக்கா இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹேர் டிப்பு ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. அதாவது சாதம் வடித்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி சாதாரணமான ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா? அந்த சாதத்தை வடித்த கஞ்சி அதை வந்து தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. சமயத்தில் வந்து அந்த புளிக்க வச்சு கூட சமயத்தில் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. அதாவது முக்கியமாக வந்து அவங்க அப்ளை பண்ணது வந்து பச்சரிசி கஞ்சி ஆகும். புழுங்கரிசி வந்து கஞ்சி வந்து ரொம்ப தண்ணியாகும். பச்சரிசி கஞ்சி வந்து நல்லா திக்காகும். நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சுருந்தோம்னு சொன்னாக்காலே அடுத்த நாளைக்கு வந்து ஒரு நிறையா ஹல்வா மாதிரி வந்து கட்டியாயிடும் உங்களுக்கு. அந்த கஞ்சி எடுத்து தலைக்கு தருவாங்க. பக்கத்துலேயே போக முடியாது, ஒரே நாத்தம். நாங்கள்லாம் வீட்டை விட்டு ஓடிடுவோம், அந்த அளவுக்கு வந்து ஒரே நாத்தம் அடிக்கும். ஆனால் அது தடவிட்டு குளிச்சு வந்தோம்னு சொன்னாக்கா இன்றைக்கி தான் நம்ம அதை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ் வருவங்களுக்கு, நிறையா ஆர்டிக்கல் பேப்பர்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அப்படிங்கிறது நம்ம முடியை வந்து நல்ல கண்டிஷன் பண்ணக்கூடியது உங்களுக்கு. அது முடி வந்து ட்ரையாக இருக்குது, ஒரு நேரம் வந்து லைஃபே இல்லாமல் இருக்குது, அதிகமாக வந்து வெயிலே சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம, அதில் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் வந்து முடியல இருக்குது அப்படின்னு சொன்னாக்காலோ, முடியில் ஸ்பிளிட் அண்ட் இருக்குது, ஷைனிங் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து இந்த சாதம் வடித்த கஞ்சி இதை விட ஒரு பெஸ்ட்டான ரெமெடி வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து கடையில் கொடுத்து எதுவுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. அதை விட நிறைய நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் செய்யக்கூடிய சாதம் வடித்த கஞ்சி. இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்க நான் இப்போ சொல்லலாம் போலங்க. இன்றைய காலத்தில் நம்மளுக்கு வந்து பச்சரிசி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிராமங்களில் உள்ளவங்க வந்து பச்சரிசி நல்லாவே கிடைக்கும். பச்சரிசி கிடச்சிதுன்னு சொன்னாக்கா அதில் கஞ்சி எடுத்து நான் சொன்ன மாதிரியே அடுத்த நாளையும் தருவீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. புழுங்கரிசி கஞ்சி கிடச்சிதுன்னு சொன்னாக்கா ரொம்ப தண்ணியாகும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கங்க, அதில் இதை ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஞ்சியை ஊற்றி வச்சுக்கிட்டு தலையில் நல்லா முடியை சிக்கெடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்க நீங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நிறையாவும் உங்களுக்கு வந்து கஞ்சி தரணும்னு அவசியம் இல்லை. மேலெல்லாம் வந்து ஊற்றாத உங்களுக்கு. அது இந்த மாதிரி வந்து ஒரு 2 மணி நேரத்தில் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள், ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப்பில். அதுக்கப்புறம் நல்லா நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிங்க ஹேரை. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ உங்களுக்கு அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னாக்காலே உங்கள் முடி வந்து ஒரு ஃப்ரிஸினஸ் இல்லாமல், அதாவது சிக்கு விழுவாமல் நல்ல கண்டிஷனிங்காக ஷைனிங்காக இந்த மாதிரி வந்து முடி உங்களுக்கு. அது இதை தவிர நீங்கள் வந்து க்ரோத்துக்கு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் மற்ற ஹேர் ஆயில் எல்லாம்